எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போபாலில் ஒரு நியூ பார்ன் கேர்ள் சைல்டு அபேண்டன்டாக, அதாவது தனித்த விடப்பட்டிருக்கு அவங்க அம்மானால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நியூஸ் வந்திருக்கு. இது பிறந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தை உயிர் பிழைச்சிருக்கு, அப்புறம் காப்பாற்றவும் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்த விடப்பட்டிருக்குன்னா சாதாரணமாக இல்லை. இது அந்த போர்வெல் இருக்கும்ல, அதில் என்னென்னா 20 ஃபீட் டீப்பில் இருக்கிற அந்த ட்ரை போர்வெல் இருக்கும்ல, அதில் அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க அம்மா அந்த ஒரு துணி மாதிரி வச்சு அதில் அந்த குழந்தைய அதை இறக்கி விட்டுருக்கு. ஒரு சைடில் இதை கட்டி இறக்கி விட்டுருக்கு. இது விதிஷா டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ பார்ன் பேபியோட அம்மாவுக்கு ஜஸ்ட்டு 22 இயர்ஸ் தான் ஆகுது. அது என்னென்னா குழந்த அந்த டெலிவர் பண்ணது எப்படி அந்த இதெல்லாம் நியூஸ் இல்லை. 7 AM சாட்டர்டே அன்னைக்கு அது குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பிறந்த உடனேயே அது இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த பொண்ணை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த இது பேபி எங்கன்னா பர்சாரி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல போலீஸ் அவங்க ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங்கு ஒரு லோக்கல் யூத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சைடு போகும்போது ஏதோ குழந்தை அழற சத்தம் கேட்டிருக்கு. உடனே போய் பார்த்துருக்காரு. போலீஸையும் அலர்ட் பண்ணியிருக்காரு. போலீஸை அலர்ட் பண்ண உடனே போலீஸ் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு ரஷ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த குழந்தைய சேஃபாகவும் வெளியில் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை லோக்கலில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி சென்டருக்கும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை ஸ்டேபிளாக இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேடியை பற்றி, அந்த பொண்ணு 22 வயசு பொண்ணை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டோரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரெக்னென்சியை அது கன்சீல் பண்ணியிருக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிஜிடாக இதுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணையில் அந்த பொண்ணு என்னென்னா ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குச்சு. இந்த மாதிரி நியூ பார்ன்னா இந்த மாதிரி தனித்து விட்டு அதை இல்லை நம்ம ப்ரெக்னென்சி கன்சீல் பண்ணதுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு பேர் ஆஃப் லெகிங்ஸோட ஒரு இதை டை பண்ணியிருந்திருக்கு. அந்த இன்ஃபேண்ட்டை அதை உள்ளே வச்சு அப்படியே தொங்க விட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல வேலைக்கா ட்ரை, அது வேறு தண்ணி இருந்திருந்ததுன்னா இனியுமே கண்டிப்பாக மூழ்கி இருக்கும் குழந்த. அதில் நல்ல வேளை குழந்த எப்படியோ அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கப்படணும். இந்த பொண்ணு 22 வயசு அப்படிங்கிறது அது விஷயம் தெரிஞ்சு பண்ணுச்சா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. அது பேரண்ட்ஸும் கொஞ்சம் அப்பப்போ மானிட்டர் பண்ணிக்கணும். அது தனியாக வெளியூரில் இருந்திருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் தனியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னங்கிறது தெரில. இது இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த குழந்தைங்கள தனித்து விடப்படும்போது அதுங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் பின்னாடி அதெல்லாம் நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நம்ம தான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடக்காமல் உஷாராக கவனமாக இருக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.